ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷனா என்ன அப்படின்றது பார்த்தது மட்டும் இல்லாமல் ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன் ஏன் பண்ணணுன்றதையும் பார்த்தோம். ஸோ நம்ம எப்படி அத்தாரிட்டியான பர்சன் அப்படின்றத கூகுளுக்கு நம்ம தெரிவிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ இன் ஓல்டன் டேஸ்லாம் நம்ம சொன்னபடி பார்த்தோன்னா ஒரு பர்சன் வந்து ஒரு அத்தாரிட்டியான பர்சன் வந்து நம்ம வந்து இவர் வந்து நல்லா பண்ணுவார், இவர் வந்து இந்த பிஸ்னஸில் ஒரு நல்ல எக்ஸ்பர்டைஸ் உள்ள பர்சன் அப்படின்ற ரெக்கமெண்ட் பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு பிஸ்னஸ் கிடைக்கும். அதே மாதிரி யூ கன்சிடர் அதர் வெப்சைட்ஸ் ரெக்கமெண்டிங் யுவர் வெப்சைட் ஆர் யுவர் பிஸ்னஸ். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா பேக்லிங்க் அப்படின்ற ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது எப்படிலாம் பண்ணலாம்னா ஃபோரம் போஸ்டிங், இல்லைனா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இன்ஃப்ளூயன்சர் அவுட்ரீச், ஆர் டைரக்டரி சப்மிஷன், ஃபோரம்ல பார்ட்டிசிபேட் பண்றது, ப்ரெஸ் ரிலீசஸ், பிராண்ட் மென்ஷன்ஸ், கண்டென்ட் ப்ரொமோஷன், லோக்கல் எஸ்இஓ, இந்த மாதிரி சில மெத்தட்ஸ் மூலயமா உங்களோட வெப்சைட்ஸை அதர் வெப்சைட்ஸ்ல மென்ஷன் பண்ண முடியும். அப்படி பண்றது மூலயமா கூகுள் வந்து உங்களை நீங்க ஒரு அத்தாரிட்டி பர்சன் ஃபார் தட் பிசினஸா கன்சிடர் பண்ணும்.